ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தாய்லாந்து சீரிஸோடைய எபிசோட் 5 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தாய்லாண்டில் டே 3 நமக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம தாய்லாந்து ட்ரிப்போடைய 4 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இன்னைக்கு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலக்காட் தான் இருந்தது, பஃபேல இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் க்ரௌட் நிறையா இருந்தால் தான் அவங்க பஃபேல வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்புறம் சாலட் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க பஃபேல. நான் உங்களுக்கு போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், நமக்கு ஃபுட் பொறுத்தவரை எல்லாமே பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட். அதாவது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். சீரியஸாக எனக்கு தாய் ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சூப்பராக இருந்ததுன்னு. ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் சைட் சீயிங்க்கு புறப்பட்டோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாயாவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான இடங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துருப்போம். கோரல் ஐலாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், டெர்மினல் 21 மாலாக இருக்கட்டும். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்டோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற ஸ்பாட்டோடைய நேம் பாத்தீங்கன்னா சாங்சுரி ஆஃப் ட்ரூத். அண்ட் இந்த பிளேஸ் நமக்கு விஐபி டூர் பேக்கேஜ்ல மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். இந்த ட்ரிப்னா சேலம் எஸ்எஸ் டிராவலோட லக்ஸுரி பேக்கேஜ்ல போன இவங்க தாய்லாந்துக்கு 3 விதமான பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட், பிரீமியம் அண்ட் லக்ஸுரி. ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 5 days வரும். அண்ட் லக்ஸுரி டூர் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 days வரும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிரீமியம் பாத்தீங்கன்னா குரூப் டூர்ஸ் எவ்ரி மந்த் 5ஆம் தேதி இவங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றாங்க. அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பிரைவேட்டா அவங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம். உங்களுக்குன்னு தனியா அவங்க ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 3 பேக்கேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அகாமடேஷன், லோக்கல் சைட் சீயிங்க்கு நீங்க போற வெஹிக்கிள், என்ட்ரி ஃபீ, ஷோ ஃபீ இது எல்லாமே இன்க்ளூடட். ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகும். இந்த ட்ரிப்ல நீங்க போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் எஸ்எஸ் டிராவலோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ட்ரிப் பொறுத்தவரை ரொம்பவே வொர்த்தபிளா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம் குரூப் டூர் பேக்கேஜஸ்ல தான் உங்களுக்கு தமிழ் டூர் கைட் கூட வருவாங்க. லக்ஸுரி பேக்கேஜ்ல உங்களுக்கு டூர் கைட் கூட வர மாட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க உங்களுக்கு தேவையான ஸ்டே, லோக்கல் சைட் சீயிங்க்கு உண்டான வெஹிக்கிள் எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் இந்த 3 பேக்கேஜஸ்ல இருக்கிற ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க தங்க போற ஹோட்டல் தாங்க. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல பேசிக் ரூம் ஃபெசிலிட்டிஸோட ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரீமியம் பேக்கேஜ்ல இன்னும் அதிக அம்யூனிட்டிஸோட இன்னும் ஒரு ஹையர் லெவல்ல உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லக்ஸூரியஸான ஸ்டே உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் லக்ஸுரி பேக்கேஜ் 6 daysங்கறனால எக்ஸ்ட்ராவா நம்ம சில சைட் சீயிங் பிளேசஸை சுத்தி பார்ப்போம். பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டீடைல்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இங்கே வந்து இந்த மோனியூமெண்ட்டை தூரக்க இருந்து பார்த்ததுமே நான் ஸ்டன் ஆயிட்டேன் காய்ஸ். வேற லெவலில் இருந்தது. இதை நம்ம டெம்பிள் மாதிரினும் சொல்லலாம், பட் சாமி கும்பிடுற மாதிரிலாம் இங்கே இருக்காது. அடுத்தடுத்து அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா மாதிரி. இங்கே ஆக்சுவலாக நம்மளை கைட் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 8-9 லாங்குவேஜில் கைட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். நம்ம போயிட்டு இருக்கிற பாத்வேலாம் பாருங்க காய்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அந்த மோனியூமெண்ட்டுக்கு போகிற வழி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி கொடுக்குறாங்க. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். Okay, my name is Pyo. I am the guide for this time. We are going to take the tour gonna take around 45 minutes. During the tour, I'm gonna give you the information and direction of the museum as for inside and outside. சீரியஸா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மோனியூமெண்ட் எனக்கு பிடிச்சதை விட அதுக்கு போற பாத்வே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா கேமரால உங்களுக்கு அந்த லெவலுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லணும். நேர்ல பாத்தீங்கன்னா சத்தியமா அசந்துருவீங்க, அந்த லெவலுக்கு இருந்தது. இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் என்னன்னா, இந்த மோனியூமெண்ட்டை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான்.
தான் சரிங்களா. அந்த ஒர்க் ஷாப்க்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த சாங்சுரி ஆஃப் ட்ரூத் மோனியூமெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வுட்டால் தாங்க மேட் பண்ணியிருக்காங்க. பட் வுட்டால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஆணிலாம் அவங்க யூஸ் பண்ணல. ஒரு ஜாயிண்ட் லாக் சிஸ்டம் மாதிரி தான் இதை கம்ப்ளீட்டாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஹெல்மெட் கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஏதாவது ஒரு லாக் வந்து கலந்து தலையில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நமக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு கண்டிப்பாக விழுவுலாம் எதுவும் கிடையாது. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். எந்த மாதிரி லாக் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்க இங்கே சாம்பிள் வச்சுருக்காங்க. இந்த டெம்பிள், இந்த மோனியூமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னமும் கம்ப்ளீட் ஆகலை கைஸ். இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அதனால தான் அந்த ஒர்க் ஷாப்பில் இன்னமும் வந்து அவங்க வந்து அந்த சிலையெல்லாம் வந்து செதுக்கிட்டு இருந்தாங்க. இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 1981லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறது எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, உண்மையும் அறிவும், அதாவது ட்ரூத்தும் நாலேஜும் பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாதது, முடிவே இல்லாதது அப்படிங்கிறத தான் இது வந்து சிம்பலைஸ் பண்ணுது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த டெம்பிள் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உண்டான இடம் கிடையாது. பட் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பிளேஸ் மாதிரி தான் இந்த டெம்பிளை கம்ப்ளீட்டாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பல மதங்களில் போதனைகள் இருக்கும் இல்லையா, ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு. ஸோ அந்த மாதிரி போதனைகளை தான் வந்து இவங்க வந்து சிலை வடிவில் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஹிந்துயிசம், புத்திசம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பல மதங்களுடைய ஃபிலாசபிஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சாங்சுரி ஆஃப் ட்ரூத்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, இந்த டெம்பிள், இந்த மோனியூமெண்ட் ஃபுல்லாகவே இருக்கிற இந்த சிற்பங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் உள்ள 7 உண்மைகளை சொல்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரூத் என்னன்னா, நம்மலாம் யாரு, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். மதங்கள், இனங்கள் இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே இந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டு தான், நம்ம எல்லாருமே ஒன்று தாங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. செகண்ட் ட்ரூத் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம், ஸோ அதை பற்றி வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் ட்ரூத் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லைஃப், அதாவது நம்ம இறந்து போகிறது. ஸோ கடைசியாக நம்ம வந்து எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது, நம்ம செய்த செயல்கள் தான் வந்துட்டு இங்கே பேச போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்த் ட்ரூத் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவிலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபிஃப்த் ட்ரூத்தில் நம்ம வாழ்க்கையுடைய உண்மையான கோல் என்ன அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சிக்ஸ்த் ட்ரூத்தில் சொசைட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டபுள் சைடட் காயின் மாதிரி, குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கும், நம்ம எப்படி அதில் வாழணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக செவன்த் ட்ரூத் பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகம், ஒரு சொசைட்டி வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் உருவாகுது. ஸோ அந்த ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு சாங்சுரி ஆஃப் ட்ரூத்தில் எலஃபண்ட் ரைட், எலஃபண்ட் ஃபீடிங், இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே மாதிரி ஹார்ஸ் ரைட் கூட இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. உள்ளே வர என்ட்ரி ஃபீ அண்ட் கைட் ஃபீ மட்டும்தான் உங்களுக்கு பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பட்டாயாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதனுடைய என்ட்ரி ஃபீ எல்லாமே நமக்கு வந்து பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ உள்ளே போயிட்டு இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பட்டாயா வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாத ஒரு ஸ்பாட்டில் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கல்ச்சுரல் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அதாவது தாய் லைஃப் ஸ்டைலை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு அழகான ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இது. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4 ரீஜியனாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கான். அதாவது வந்துட்டு தாய்லாண்டில் நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, சென்ட்ரலு அண்ட் சவுத் தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு 4 ஜோனாக பிரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு போட் ரைட் கூட இருக்குங்க. அதாவது ஒன்று நீங்கள் பை வாக் வந்து போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், இல்லை வந்து போட்டில் போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட் வழியாக போயிட்டு இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடந்து இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த போட் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த போட் ரைட் நீங்கள் போயே ஆகணும். ஏன்னா நம்ம நடந்து போகிறதுக்கும் இந்த போட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு நடந்து போகிறத விட இந்த போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஷாப்ஸோடைய பில்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த தாய் ஸ்டைல் உட்டன் ஹோம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஆர்கிடெக்சரில் தான் அவங்க கம்ப்ளீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்ஜுக்கு அடியில் நம்ம போகிற ஃபீல் இருக்கு இல்லையா போட்டில், அது சான்ஸே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷாப்ஸ் தாங்க. ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட தாய் ஃபுட் நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய திங்ஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லுவேன் நான். நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பார்கெயின் பண்ணி இங்கே திங்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டில் வச்சுட்டே வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுட் சமைச்சிட்டு இருந்தாங்க போட்லேயே. அது பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ வெரைட்டி ஆஃப் தாய் ஃபுட்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ போட்டில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் அங்கே ஏறணும் இல்லையா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளை போய் எண்டில் இறக்கி விட்ருவாங்க. எண்டில் இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக, அதாவது எண்டிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வர நடந்து வந்து வரப்போகிறோம். ஸோ அங்கே உங்களுக்கு எல்லா ஷாப்ஸும் நான் காட்டுறேன். போட்டில் போகும்போது நீங்கள் ஏதோ ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வாக்வேல தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம போட்லேருந்து இறங்கி அந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே பண்ண மொதல் விஷயம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினது. எந்த ட்ரிப் போனாலும் சரி நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்காமல் வரவே மாட்டேன். மேக்ஸிமம் எல்லா பிளேஸ்லையும் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிடுவேன். வந்ததுலேருந்தே எங்கடா வாங்கலான்னு நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே அங்கே இருக்கிற எல்லா கடைகளையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்தது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இளநீ தாங்க. சரி இந்த ஊர் இளநீ எப்படி இருக்குன்னு சொல்லி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நல்லா பெரிய இளநியா இருந்தது. ஸோ வாங்க இளநீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்குல்ல, அந்தமான்ல குடிச்சப்ப அது டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. சால்ட்டியான மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்குல்ல, பதினி மாதிரி இருக்கு. தாய் ஃபுட்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த கடை நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ செகண்டாக நாங்கள் வந்து ட்ரை பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். ஸோ வாங்க அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்கு, ஸ்வீட் மாதிரி இருக்கு, ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஓ அடுத்ததா தாய்லாந்துனாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர அந்த முதலைக்கறி தாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இது பிடிக்கவே இல்லை, பயங்கர ஹார்டாக இருந்தது. நான் வந்து தப்பான கடையை சூஸ் பண்ணிட்டேனோன்னு ஒரு பக்கம் எனக்கு தோணுச்சு. ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது இவ்வளோ ஹார்டாக தான் இருக்குமான்னு. ஏன்னா என்னால் சுத்தமாக அதை மென்னே சாப்பிட முடியல. சவுப்புன்னு ரஃப்பா இருக்கு, ஏதோ இது தோட சாப்பிட்ட மாதிரி. அதான் எப்படி இருக்கு? அடுத்ததா தாய்லாந்துனாலே நமக்கு என்னங்க ஞாபகம் வரும்? இந்த பூச்சி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா? இங்கே பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இதிலே வச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக எனக்கு இது வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க, பட் அதை பார்த்ததும் அப்படியே வந்துட்டு பேக் அடிச்சிட்டாங்க ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் தாய்லாந்து போனப்போ இந்த இன்செக்ட்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அது இல்லாமல் இன்னும் பல இடங்களை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.